श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री विष्णु चित्तकुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये तत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्गाम् वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूषः कवीनाम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयाचरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संशित कामधेनुम् சிவபத்தியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தாரால் அனுகிரகிக்கப்பட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் வீதி பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மடத்திலே ஸ்ரீமான சீனிவாச பெருமாள் கோவிலிலே பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற திருப்பாவை சொற்பொழிலே அடியனுக்கும் பாக்கியம் கிடைத்த ஒரு சிறப்பு 2025 இன்று விஸ்வாவசு வருஷம் தனுர் மாசம் மார்கழி மாதம் திருப்பாவை பாத்திரத்துக்கு விளக்க வேண்டிய 6வது பாசுரத்தை நாம் இப்பொழுது ஆழ்பொருளை அனுபவிக்க போகிறோம். இதற்கு முன்னால் 5 பாசுரங்கள் மார்கழி, வையத்து, ஓங்கி, ஆழி, மாயன். இதை ஒருவர் கேட்டார், என்ன சொல்கிறீர்கள் என்றால் அடிவரவு என்று பெயர். அந்த அடிவரவு 30 பாசுரங்களுக்கும் சேர்த்து சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு பாசுரத்துக்கு அடுத்த பாசுரம் என்ன என்பது நமக்கு எளிதாக நினைவு வரும். அதற்காக முக்கியமாக இந்த 30 திருப்பாவை பாசுரங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை இங்கே நேராக திரு முகுந்தன் என்ற ஒரு பக்தர் வந்து இடைவிடாமல் அந்த திருநாமத்தை வெவ்வேறு விதமாக பல விதமாக அழகாக அவர் கூப்பிட்டது இன்னைக்கு நன்றா இருந்தது. அம்மா அம்மா யசோதை அம்மா, அம்மா அம்மா தேவகி அம்மா, அம்மா அம்மா மகாலட்சுமி அம்மா என்று இந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் இதுவரை இவ்வளவு அழகா சொன்னது கேட்டதில்லை. கொஞ்சம் இங்க அதனால இங்கே இன்று இந்த முதல் 5 பாசுரங்களிலே சாதாரணமாக இந்த திருப்பாவை பாசுரங்களிலே 5 என்று பிரிப்பார்கள், 6 5 30 என்று பிரிப்பார்கள். அந்த முதல் 5லே பரரூபம், வியூக ரூபம், நாராயணனே நமக்கே பரிதர்வான் என்று சொல்லி பரரூபம், பையத்துயின்ற பரமன் அடி பாடி என்று பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் என்று சொல்லி வியூக ரூபத்தையும், அதாவது மீண்டும் பரவாசுதேவன், சங்கர்ஷணன், அனிருத்தன், பிரத்யும்னன் என்ற 4 திருநாமங்களுடையும், 3வது பாசுரத்தில் ஓங்கி வளர்ந்த உத்தமன் என்று விபவாவதாரத்தை குறிக்கக்கூடிய வாமனன் அல்லது திரிவிக்ரமன் என்ற அவதாரத்தையும், 4வது பாசுரமாக ஆழிமழை கண்ணா என்று நம்முடைய மனதிலே என்றும் குடிகொண்டிருக்கின்ற இறைவனை நாம் அந்தர்யாமி என்று சொல்கிறோம்.
உள்ளே இருப்பவன். வேதம் சொல்லுகிறது அந்தர்பகிஷ்ய தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று சொல்லுகிறது. உள்ளும் புறமும் நிறைந்தவன் அவன். நம் உள்ளேயும் நாம் வேண்டாம் என்றாலும் வேண்டும் என்றாலும் அங்கேயே குடிகொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆழிமழை கண்ணா என்ற அந்தர்யாமி உருவத்தை நாம் அனுபவித்து 5வது பாசுரத்தில் நாம் மாயனை மண்ணு வடமுதரை மைந்தனை என்று சொல்லி விபவாவதாரத்தை சொன்ன ஆண்டாள் இங்கே அர்ச்சாவதாரத்தை சொன்ன. 106 திவ்ய தேசங்கள் 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. ஒரு ஆழ்வார், மதுரை கவி ஆழ்வார், தன்னுடைய ஆசிரியரை பற்றி கண்ணினும் சிறுத்தாம்பு 10 பாசுரம் அருளி நமக்கு ஆசிரியருடைய பெருமையை உலகுக்கு எடுத்துக் கூறினார். ஆண்டாள் என்பவள் பிராட்டியாக இருந்து கொண்டு மகாலட்சுமியின் மறு உருவமாக, பூமாதேவியின் மறு பதிப்பாக, கோதாதேவி என்ற வேதத்திலே நீலாதேவி என்று சொல்லக்கூடிய ஆண்டாளாக அவதரித்து நமக்கு இந்த 30 பாசுரங்கள் தவிர 143 உரைத்தாள் வாழியே என்று நாச்சியார் திருமொழி என்ற பெயரிலே, திருப்பெயரிலே இன்னும் 143 நமக்கு அருளியிருக்கிறார். இன்றைய பாசுரத்தில் இன்றைய பாசுரம் தொடங்கி ஒவ்வொரு பாசுரத்திலையும் 15வது பாசுரம் வரை திவ்ய தேச எம்பெருமான்களை பல உபன்யாசங்களிலே பல பேர் முன்னமும் சரி, இப்பவும் சரி, இன்றும் சரி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆழ்வார்களை மங்களாசாசனம் செய்த என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இப்போ திவ்ய தேச பிராட்டியை இன்று சொல்ல ஆரம்பித்திருக்கும். அப்படி சொல்லும் பொழுது என்னென்ன சொற்களை வைத்துக்கொண்டு திவ்ய தேச பிராட்டியை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்பதை பாசுரத்திலே நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக வழக்கப்படி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி என்ற பாசுரம் பதிகத்தை அருளி செய்ததால் இந்த வருஷம் விஸ்வாவச வருஷம் திருப்பள்ளி எழுச்சியையும் திருப்பாவியும் மட்டுமே 4000 திவ்ய பிரபந்தங்களிலே மார்கழி மாதத்திலே அனுசந்தானம் செய்வது வழக்கம் என்ற காரணத்தினாலே மற்ற திவ்ய பிரபந்தங்களுக்கு அரையர் சேவை என்று ஸ்ரீ ரங்கநாதன் கோவிலிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பொருள் விளக்கம் அங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக இந்த சென்ற மாதம் கார்த்திகை மாதம் அமாவாசையில் இருந்து தை மாதம் புஷ்ய நட்சத்திரம் வரை அனத்தியன காலம் என்று சொல்லி அந்த 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுத்து, நமக்கும் ஒரு நடுவிலே ஒரு விடுமுறை கொடுத்து அடுத்த மாதத்திலே நாம் தொடங்க இருக்கோம். அப்படி இந்த திருப்பள்ளி எழுச்சியை தினமும் ஒன்று நாம் சேவிக்க கடமைப்பட்டுள்ளோம். முதலிலே கதிரவன் என்று ஆரம்பித்து, 2வதிலே கொழுங்குடி, இன்று சுடரொளி பரந்தன. சாதாரணமாக எல்லா ஆழ்வார்களும் உங்களுக்கு தெரியும் பெயர்லாம், திருப்பெயர்லாம். இந்த ஆண்டாள் மட்டும்தான் பெண் ஆழ்வார். ஜாதி 2 வேறில்லை காற்றுங்கால் என்று பாரதியார் சொன்ன மாதிரி ஆண் ஜாதி ஒன்று, பெண் ஜாதி ஒன்று, வேற எந்த ஜாதியும் கிடையாது. இதுல அந்த பெண் ஜாதி என்று சொல்வதற்கு காரணம், நாம் எல்லோருமே பெண் ஜாதி. ஆண்டவன் ஒருவன் தான் ஆண் ஜாதி. புருஷோத்தமன் என்ற திருப்பெயர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள். அப்படி இருக்கின்ற அந்த எம்பெருமானை, புருஷோத்தமனை, ஆண்மகனை தொண்டடிப்பொடியார் என்ன சொன்னார்? அம்மாவா மாற்றிட்டார். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அதை பூபாலம் என்ற ராகத்திலே காலையிலே பாடக்கூடியது. சுடரொளி பரந்தன சூழ்திசையெல்லாம் துன்னிய தாரகை மின்னொளி சுருங்கி. இதை பாட்டாக பாடும் என்றால், கதிரவன் திசை சிகரம் வந்தடைந்தான் சுடரொளி பரந்தன
சூழ்திசையெல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படரொளி பசுத்தனன் பனிமதி இவனோ பாயிருள்ளகன்றது பைம்பொழிற்க முகின் மடலிடை கீரிவன் பாளைகள் நார வைகரை கூர்ந்தது மாறுதம் இதுவோ அடலொடி திகழ் தரு திகிரியந்தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே எழுந்தருளாயே. எதற்கு 3 தடவை எழுந்தருளாயே என்று நாம் பாடுகிறோம் என்றால், எம்பெருமானை கூட துயில் எழுப்புவதற்கு ரங்கநாதன் எப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிற போது பாசாங்கு பண்ணி கொண்டிருக்கிறான். அரித்துயில் என்று சொல்லுவோம். நாம் செய்கின்ற செய்களை எல்லாம் நன்றாக உணர்ந்து கொண்டு யார் யார் என்ன செய்கிறார்கள் என்று கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் அவர்கள் செய்களை பார்த்து கொண்டே இருக்கிறான், சாட்சியாக இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, 2 பறவைகளிலே ஒரு பறவை உணவை உண்டு கொண்டிருக்கிறது, இன்னொரு பறவை பார்த்து கொண்டிருக்கு. அந்த உணவு உண்டு கொண்டிருக்கிற பறவை நாம். எப்பொழுதுமே சாப்பாட்டிலே ருச்சி உள்ளவர்கள். பிரசாதம் உண்டா? கோவிலில் வந்தால் மார்கழி மாதத்தில் காலையில் வெண்பொங்கல் உண்டா? கூடாரை வில்லும் சீர் பாட்டின் சமயத்திலே பாட்டி நாளிலே சர்க்கரை பொங்கல் உண்டா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு அதற்காகவே கூட்டம் கூட்டமாக கூடுவது நாம். அப்படி இல்லை. இங்க எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காகவே வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரியவர். அவர் அப்படிப்பட்ட நாம் எல்லாம் பெண் ஜாதியாக இருக்கிறதுனால அவரும் நம்ம ஜாதி சேர்ந்தவர் தாங்கிறதுனால அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே என்று சொன்ன. இப்போ பாசுரத்துக்கு வருகிறோம். பாசுரத்துக்கு வரும் முன்னால் இந்த 5 பாசுரங்களை பார்த்தோம். என்னென்ன உருவம் என்று பார்த்தோம். ஆழிமண்ணை மழைக்கண்ணா என்ற 4வது பாசுரத்தினை இறுதியிலே ஒரு தோழி ஒரு ஐயத்தை, சந்தேகத்தை கிளப்பினாள். அதற்கு பதிலாக மாயனை என்று 5வது பாசுரம் தொடங்கி செப்பு என்று தெலுங்கிலே சொல்லி, சொல் எம்பெருமான் திருநாமங்களை சொன்னால் அவன் நமக்கு நிச்சயமாக அருளுவான், சந்தேகம் இல்லை என்று 5வது பாசுரத்திலே சொல்லி 6வது பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து 5 லட்சம் பெண்களுக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு தோழியை எழுப்புகிறார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று தமிழ் பழமொழி. அது வெந்ததா வேகவில்லையா என்று பார்ப்பதற்கு ஒரு 2 விரல்களாலே அல்லது ஒரு சின்ன கரண்டியாலே அந்த சாதத்தை எடுத்து மசிச்சு பார்த்து அது வெந்திருக்கிறதா, எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்குமா, சூடாக நாம் நைவேத்தியம் செய்யக்கூடாது என்றெல்லாம் தெரிந்து கொண்டு அதை பரீட்சை பண்ணி பார்க்கும் பொழுது அதே போல 5 லட்சம் பெண்களுக்கு பதிலாக ஒரே ஒரு பெண்ணை எழுப்புகிறார். இந்த பெண்ணுக்கு ஒரு முன்னுரை. இந்த பெண்ணை பிள்ளாய் அழைக்கிறார்கள். பிள்ளாய் என்று கூட்டால் குழந்தை போல இருப்பவளே. எல்லோரும் குழந்தைகள் தான். ஏன்னா முதல் பாசுரத்தில் சொன்னோம் செல்வச் சிறுமீர்கள். எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே, ஆசீர்வாதத்தாலே, அருளாலே இந்த ஊர் செல்வமும் அந்த ஊர் செல்வமும் பெற்றிருக்கிறார்கள். பக்தி செல்வமும் பெற்றிருக்கிறார்கள். அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்றால் திருக்குறள். அப்போ 2ஐயும் கொடுக்கிறவன் எம்பெருமான். தர்மஹா அர்த்தஹா காமஹா மோக்ஷா என்று அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4ஐயும் கொடுக்கக்கூடியவன். அதற்காக 4 திருக்கைகளை கொண்டு, அதற்காக தான் ஒரு பக்தர் அவசரமா கேட்டார், சதுர்புஜகா என்று உனக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஏன் பெயர் வந்தது, திருநாமம் வந்தது என்றால், ஒரே சமயத்தில் உடனடியாக விரைவாக சீக்கிரமாக சப்பதி என்று ஆங்கில சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்,
க்ஷிப்ரம் என்று ஆங்கில சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள். அப்படி உடனே கொடுக்க வேண்டும். இன்றே இல்லை, இப்பவே கொடுக்க வேண்டும். ஆனால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானேன்னு சொன்னார் பெரியாழ்வார். துப்புடையாறு என்ற 10 பதிகத்திலே சொன்னார். எய்ப்பு வந்து என்னை நலியும் போது நான் அங்கே உன்னை நினைக்க மாட்டேன். ஆனைக்கு அருள் செய்தமையால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியார். இப்படி சொன்னதுனால நம்ம உடனே வந்து நமக்கு அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அந்த பெண்ணை எழுப்புகிறார். புருஷோத்தமஜியர் அனுகிரகீதோ. மாலையில் மாலை ஆண்டாள் பாமாலை சூட்டினாள், ஜீயர் பூமாலை சூட்டுகிறார். இப்பொழுது சில மணித்துளிகள் இந்த ஜீயர் சுவாமி அடியனைக்கு அனுகிரகிக்க திருப்பாவை பாசுரத்தை பற்றியும் எம்பெருமான் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பற்றியும் ஸ்ரீ பலஹாரி புருஷோத்தம ராமானுஜ ஜீயர் மடத்தினுடைய அதிபதி இதானீம் वक्तुकामोऽस्ति, सः इदानीं संस्कृतं सम्यक् जानाति, संस्कृतेन सम्भाषणं कर्तुं तेन शक्यते सुलभेन, परन्तु अत्रत्य तमिळ् भाषायाम् इदानीं शिक्षा स्वीक्रियते. मयापि किञ्चित् कश्चित् उपकारः कृतः, अनन्तरं तस्यापि समयः नास्ति. एवं एकाकी अत्र अस्मिन् मन्दिरे सम्यक् निर्वाहं कृत्वा स्थितिः, आलयस्थितिः अनुत्तमा भवति इति निवेद्य इदानीं प्रार्थ्यते, स्वामिनः प्रार्थ्यन्ते अनुग्रहभाषणं कुर्वन्तु. श्रीमते रामानुजाय नमः। श्रीशैलेशदयापात्रं देवौद्यादिगुणाणवं यतीन्द्रपवनं वन्दे वेदमातरं मणिं। वेदमातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदायतात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भं नाथयामुनमध्यमाम् सदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रणोति तस्मै तद्गुङ्गादेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। हर साल आंडाल का तिरुप्पावई हम लोग श्रवण करते आए हुए हैं। तिरुनारायण स्वामी का भगवान का कृपा और तिरुनारायण स्वामी का भी कृपा होने के कारण से यहाँ हम लोग सभी को तिरुप्पावई श्रवण करने का अवसर मिला रहा है। तो इस बार भी तिरुप्पावई अभी आज से 6ठों पासुर में प्रवेश हुआ है। आप लोगों ने प्रथम पासुर में गोपी भाव से आंडाल सभी सखियों को शुरू में स्नान करने के लिए प्रोत्साहित करती है और फिर पौरा स्वरूप की वर्णन करती है। फिर दूसरा पासुर में आंडाल दिव्य स्वरूप का सबको ये दिव्य स्वरूप के विषय में बताती हैं। फिर तीसरा पासुर में विभव स्वरूप को बताती हैं। चौथा पासुर में आके
अंतर्यामी स्वरूप को, परा विभव अंतर्यामी विभव अवतार को बताती है। फिर चौथा पासुर में आके अंतर्यामी अवतार को बताते हैं। फिर पांचवा पासुर में आके फिर अर्चा स्वरूप को ही मुख्य सेवा के सुलभ और भगवान का भक्ति करने के लिए अति सुलभ अर्चा स्वरूप विग्रह को बताती है। तो अभी छठा पासुर आज स्वामी जी छठा पासुर के सभी विषयों में और आंडाल छठा पासुर में क्या कर रही है वो बताने जा रहे हैं। हम लोग उनका दिव्य मुखारविंद से श्रवण करेंगे। जय श्रीमन नारायण। मंगलाशासन परे मदाचार्य पुरोगमे सर्वेश पुरराचार्य सत्कृतायास्तु मंगलम नित्य से नित्य मंगलम। जय श्रीमन नारायण। जय श्रीमन नारायण। எல்லாரும் சொல்லுங்க ஜெய் ஸ்ரீமன் நாராயண், ஜெய் ஸ்ரீமன் நாராயண். என்ன உறஞ்சி ஜெய் ஸ்ரீமன் நாராயண். धन्यवाद. तो अनुगृहीतः सम्यक् जीयस्वामिभिः अत्र अद्य षष्ठः श्लोकः तिरुप्पावै श्रीपरमहंसस्य व्याख्यानं क्रियते. तस्य कारणं मूलकारणं स्वामी किमर्थं चेत् प्रथमम् अत्र अद्य आलयम् आगत्य हस्ताक्षरं स्वीकर्तुं प्रार्थितवान् यदा तदा झटिति सौलभ्येन अनुग्रहैः आशीर्वादैः तिरुपति तिरुमला देवस्थान वेंकटेश परब्रह्मणः एवं अत्रस्थ श्री वेंकटेश परब्रह्मणः च दिव्यमंगल विग्रहस्य च आशीर्वादं प्रतिनिधित्वेन अत्र आगत्य मह्यं पत्रे हस्ताक्षरं कृतवान् इति एतेषां सौलभ्यम् इति. एतेषां वयः तु न्यूनः, न तु एषः न वृद्धः, परन्तु महाभारते भगवान् कृष्ण परब्रह्म वदति 6 जनाः मया वन्दनीयाः. तरुण अग्निहोत्री इति वदति. अल्पे वयसि अनुष्ठानकर्ता एवं भक्ति प्रवीणः शास्त्रे निष्णातः इति बह्व्यः योग्यताः एतेषाम् अस्ति इति कारणात् अस्माकं श्रीरंग भक्तजनानां भाग्यम् इति वयं वदामः. अथवा एतस्मिन् परिवाहे अत्र स्थले पुण्यस्थलम् एकम् अष्टोत्तरशतसंख्यया अनुत्तमं क्षेत्रं श्रीरंगम् इति विद्यते, भूलोकवैकुण्ठम् इति विद्यते. तथापि तत्र चरित्रं वदति श्रीमन्नारायणः वैकुण्ठात् प्रथमं तिरुपतिम् आगत्य एवं वेंकटेश परब्रह्म इति तत्र अर्चावतारं भूत्वा कृत्वा अनन्तरम् अत्र आगतवान् इति चरित्रं विद्यते. इदानीं श्री वेंकटेशः अत्र स्थापितः फलहारी पुरुषोत्तम रामानुजीयर् मठे. एवं अत्र उभौ अर्चावतारौ एकस्मिन् क्षेत्रे विद्येते इति अस्माकं सौभाग्यम् इति उक्त्वा संस्कृतத்தில் சொல்லணும். சுவாமி ஹிந்தியில் சொல்லிட்டார். அதனால் சம்ஸ்கிருதம் சொல்கிறது சுலபம். இங்கே ஒருத்தர் வந்திருக்கார் காட்டுறதுக்கு. ரெண்டு பேர் இருக்கா சம்ஸ்கிருத அறிஞர்.
அவளுக்கும் சம்ஸ்கிருதம் சுலபம், தமிழ் மாதிரி புரியும் அப்படிங்கிறதுக்காக இங்கே சுவாமிக்கும் ஆசீர்வாதம் தந்ததுக்கு தன்யவாதங்கள் நிவேதனம் பண்ணுறதுக்கு தேவர்கள் பாஷா இல்லை, தேவ பாஷா இல்லை, மனுஷ பாஷா. நாமெல்லாம் தான் பூதேவர்கள் பேர், பூமியில் இருக்கிற தேவர்கள் நாம தான். அதனால அந்த என்ன நமக்கு மந்திரம் தெரியணும், பூஜா கிரமம் தெரியணும், திருவாராதனை ப்ரொசீஜர் நமக்கு தெரியணும். அப்படி இருந்தால் தான் பாஞ்சராத்திர ஆகமத்தில் இந்த வெங்கடேஸ்வர சுவாமிக்கு இவர் பட்டாச்சாரியாராக வரணும், இல்லாட்டா வர முடியாது. பட்டான்னா அறிவாளின்னு, ஆச்சாரியா தெரியும் உங்களுக்கு, ஆசிரியர் தமிழ். அப்படி சுவாமிக்கு நம்ம எல்லோருடைய சாஷ்டாங்க நமஸ்கார கோட்டி கோட்டி வந்தனங்களை தெரிவித்து, அவர் சொன்னார், நான் மொத்தம்தான் இருக்கேன், ரொம்ப பிஸியாக இருக்கேன், பக்தர்கள்லாம் வரும்பொழுது தீர்த்தம் சட்டாரி திருத்துழாயெல்லாம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, இப்போ எப்படி உங்கள்கிட்ட பேசுறதுன்னு. அப்படி அந்த மாதிரி இப்போ பேசிட்டேன். சத்தியம் வதத்தி சத்தியம் அனுசரதி, உண்மையை பேசணும், உண்மையை பேசினா போறாது, அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தகங்கிற ஒரு உதாரண புருஷராக சுவாமி இங்கே எழுந்திருக்கிறார். அஸ்மாக்கம் பாக்யம் அகோபாகியம் அகோபாகியம். ஆமா, திருப்பாவே இன்றைக்கு 6வது பாசுரம். சங்கராபரணம் ராகம். புள்ளும் சிலம்பின காள். எழுப்புவதற்கு நிறைய காரணங்கள், எதிர்த்து பேசுவதற்கு நிறைய காரணங்கள். ஒரு சாதாரணமாக ஆணுக்கு ஆண் ஒத்து போய்விடுவார்கள். வீட்டிலே பார்த்தீங்கன்னா அப்பா பிள்ளை, மாமனார் மாப்பிள்ளை, இவங்களாம் ஒத்து போயிடுவாங்க. மாமியார் நாட்டு பெண், அதாவது மாமியார் மருமகள், அம்மா பெண், இதுகளே ஒத்து போகிறது நிறைய கஷ்டமா இருக்கு. இந்த காலத்துல இந்த விவாகம் நடப்பதற்கு தாய் சொல்லை தட்டுகிறார்கள் பெண்கள். அதனால ஒவ்வொருத்தருக்கும் 30 வயசு, 35, 40 ஆயிடுச்சு. 60ஆம் கல்யாணம் தான் பண்ணும்போது. அதனால அதுக்காக நாங்க என்ன சொல்றோம், ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி பாசுரமான 10 பதிகத்தை வாரணமாயிரம் என்று சொல்றோம். வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே என்று கடைசியிலே ஆண்டாள் முடிக்கிறார். அப்படி முடிக்கும் பொழுது எனக்கு குழந்தை பிறக்கணும்னு கல்யாணம் பண்ணி, அதனால வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கு அச்சுதன் நம்பி மதுசூதனன் என் கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் தோழினான் என்று வாரணமாயின சொல். அப்படி நமக்கு கல்யாணம் ஆகணும்னாலே ஆண்டாள் பாசுரம் தான். இன்னொரு வகை இருக்கிறது. ருக்மிணி பிராட்டி பகவான் கிருஷ்ணனுக்கு ஒரு சந்தேசம், ஷார்ட் மெசேஜ், SMS வாட்ஸ்ஆப்பில் அனுப்பாம ஒரு அந்தணர் மூலமாக அனுப்பிச்சார். அவர் அப்போ 7 ஸ்லோகம். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுண்மதாந்தே நிர்விஷ்ய கர்ம விவரைஹி ஹரதோங்க தாபம் என்று ஆரம்பித்து 7 ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் அதை படித்து மகிழ்வோம். முதல்ல லவ் லெட்டர், காதல் கடிதம் எழுதினது பிராட்டி தான். நமக்கு வழிகாட்டியதே பிராட்டி. நான் கூட என்னுடைய திருமணத்துக்கு முன்பாக நிச்சயதார்த்தம் என்று ஆன பிறகு காதல் கடிதங்களை பரிமாறிக்கொண்டோம். 6 மாதம் கழிச்சு தான் கல்யாணம். அதனால இப்ப பயமாக இருக்கிறது. ஏனென்றால் 6 மாதம் முன்னாடி என்ன ஆகும் தெரியும். அப்படி இல்லை. அந்த மாதிரி அந்த பயம் இல்லாமல் நிர்பயா நிர்பரோஸ்தி என்று ஆளவந்தார் சொன்ன மாதிரி நம்ம பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சுவாமியிடம் தண்டம் சமர்ப்பித்து வெங்கடேச பெருமாளை சேவிக்கிறோம். புள்ளும் சிலம்பின காண் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ
பிள்ளாய் சொன்னேன். இப்போ குழந்தாய் எழுந்திரு. குழந்தை எழுப்புறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதுவும் ரொம்ப விஷயம் தெரியாத குழந்தை இந்த குழந்தைன்னு சொல்லணும். அப்ப என்ன விஷயம் தெரியாதுன்னு, பகவத் அனுபவம் இல்லாத குழந்தை, பக்தியை பின்பற்ற ஏதோ வீட்டிலே பெற்றோர்கள் தவறிவிட்டார்களோ என்னவோ, இந்த குழந்தைக்கு பக்தி எப்படி செய்வது என்பது தெரியாது. பாவை நோன்புக்கு அழைக்கிறார்கள். பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து இவர்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர பக்கத்துல பார்க்க, கண்ணால பார்க்க முடியும். வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல, மெதுவா சொல்றது, மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் கத்தணும். ரங்கநாதனுக்கு கேட்கணும், வைகுண்டத்தில் இருக்கிற பரமோதன் கேட்கணும். ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து கத்தினா போறாது, எல்லார் உள்ளத்திலையும் அவன் புகழணும். உள்ளம் புகுந்து ஏற்கனவே மார்கழி குளிர், இன்னும் குளிர்ந்தேலோரெம் பாவாய், மனசு ஜில்லு, வெளியிலே குளிர். இன்னைக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து காலையில 7 மணிக்கே வந்து விட்டீர்களே பனிக்கு, பனி கொட்டுகிறதே என்று ஒரு அக்கறையோடு ஒரு இன்னொருவரை சொன்னார் நம்ம வீட்டில். அப்படி அக்கறையோடு நம்ம சொல்லும் பொழுது எழுந்துரு எழுந்துரு, உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்த 5 தடவை எழுப்ப. கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்ஜூல கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் உத்திஷ்ட உத்திஷ்ட உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா உத்திஷ்ட கமலா காந்தா. எம்பெருமானையே 12 வயதிலே விஸ்வாமித்திர மகரிஷி எழுப்பினார். ராமாயணம் 12 வயது தான். அதனால எழுப்ப வேண்டியிருந்தது. காட்டிலே படுத்து கொண்டிருந்தவர் ராமன். ஆனால் 12 வயதுக்கு முன்னால் பட்டு மெதையிலே ஒருத்தர் சொன்னார், தங்க கட்டிலே ஆணிப்பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். அப்படி தொட்டில்ல படுத்திருந்த அந்த குழந்தைய காட்டுல கொண்டு போய் ஒரு தரையில புல்லு கூட இல்லாம கட்டாந்தரைன்னு சொல்லுவாங்க, அதுல படுக்க வச்சு, எப்ப அவருக்கு ராத்திரி பூரா தூக்கமே வராத குழந்தைய எப்படி எழுப்புறது? இங்கதான் தூக்கமே வராத குழந்தை இவர்தான், பெரிய குழந்தை. நான் கூட கேட்டேன், சமஸ்கிருதத்திலே ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறீர்களே, உச்சரிப்பு சரியா இல்லையேன்னா, 80 வயது ஒரு ஒருத்தர் சொல்றார், நான் குழந்தை தானே பகவான். நான் சொன்னேன் 80 வயசுல சொல்லக்கூடாது, நீங்க குழந்தை இல்லை கிழந்தைன்னு சொன்னேன். அப்படி அந்த மாதிரி இல்லை. அதனால இங்க வந்து பாசுரம் பாடி ரசிக்கும். முதல் அடையாளம் விடிந்து விட்டது. வேடிக்கையாக சொல்லுவார்கள், 1947 ஆகஸ்ட் மாதத்திலே 15ஆம் தேதியிலே நடு நிசியிலே பாரத தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்தது. இன்றும் விடியவில்லை என்று சொல்வார். என்றால் நம்ம கஷ்டம் தீரவில்லை, ஆட்சியாளர்கள் நமக்கு உதவவில்லை அப்படி என்று சொல்லுவோம். அப்படி எல்லோரும் எல்லா ஆட்சிகளையும் குற்றம் சொல்கிறார்கள். பின்னாலே வந்த ஆட்சியை முன்னால் இருந்த ஆட்சி சொல்லுவோம். என்ன கடன் நமக்கு வைத்து போகிறார்களோ தெரியாது 2026. அதனால நமக்கு ஏற்கனவே 3 கடன் உண்டு. தேவரிணம், பித்திருணம், ரிஷிரிணம் என்று உண்டு. அந்த ரிணத்தை எல்லாம் பாபம் என்று சொல்லி அந்த பாபத்தை போக்குவதற்கு தீயினில் தூஷாகும் என்று போன பாசனத்தில் பார்ப்போம். இப்போ முதல் அடையாளம் சொன்னா, அது அந்த தோழி சொன்னா, நீங்க கிளப்பி விட்டது அந்த பறவைகளை. புல் என்றால் பறவை. நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 5 லட்சம் பேர் வந்திருக்கீங்க.
என்ன -1 என்ன நான் மட்டும் இல்லை. அதனால 5 லட்சத்துக்கு 1 குறைச்சுங்க. எல்லாரும் வந்திருக்கீங்க. நீங்க எழுந்து உங்களுக்கு தூக்கம் வரல, அதனால எழுந்துட்டீங்க. ஏன் தூக்கம் வரல? என்னவோ உங்களுக்கு வயிறு சரியில்லை, உடல் நலம் சரியில்லை. எம்பெருமானியை நினைத்து கொண்டு எப்பொழுது கோயிலுக்கு போவோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். என்னையும் வந்து துன்புறுத்துகிறீர்கள், என்னையும் எழுப்புகிறீர்கள், எனக்கு தூக்கம் வருகிறது என்று சொன்னா இது அடையாளம் இல்லை. நீங்கள்லாம் எழுந்து வந்த ஓசையிலே அந்த பறவைகளும் பயந்து கொண்டு எழுந்து விட்டன. சிலம்பின கான் குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கின்றன, அது கத்துகின்றன குளிரிலே என்று சொன்ன. புல்லும் சிலம்பின கான். புல்லு என்றால் பறவை என்றால் 2 அறிவு தான் அதுக்கு இருக்கு. நமக்கு 6 அறிவு. இங்க இந்த நம்ம வீட்டுல குளிர் சாதன பெட்டி வேண்டால் அதுக்கு 7th சென்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க இந்த புதுசா. நம்ம விட அந்த குளிர் சாதன பெட்டிக்கு அறிவு அதிகமா. ஏன்னா நம்மளால குளிர் சாதன பெட்டியாக இருக்க முடியாது. நமக்கு உடலிலே ஒரு உஷ்ணம் நம்ம இன்குபேட்டராக தான் இருக்கணும். அப்படி புல்லு அந்த முதல் அடையாளம் முடியாதுன்ட்டான். நான் எழுந்திருக்க மாட்டேன், விடியவில்லைன்னா. புல்லும் சிலம்பின கான். இவர் மற்றவர்கள்லாம் சொன்னார்கள், புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. ஒரே வாக்கியம். புல் பறவை, புல் அரையன் கருடன், பறவைகளுக்கெல்லாம் தலைவன். கருடாழ்வாரை முதலிலே சந்நிதியிலே சேவித்து விட்டு உள்ளே நாம போவோம். கோயிலுக்குள்ளே போகும்பொழுது துவஜஸ்தம்பத்திலே சாஷ்டாங்கமாக என்ஷான் கிடக்கையாக விழுந்து சேவித்து விட்டு நமப்பன்னக நத்தாய வைகுண்டவசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே என்று கருட தண்டகத்தினுடைய முதல் பாசுரத்தை முதல் ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு சுவாமி வேதாந்த தேசிகனை நினைவு கொண்டு ஆச்சாரியனை நினைவு கொண்டு உள்ளே போய் இங்கே பாருங்க, இந்த கோயில தான் பார்க்கணும், நீங்க வேற எங்கேயும் எந்த ஊர்லயும் கிடையாது, கவனிக்கணும். இவ்வளவு பெரிய கருடன் எங்கேயும் கிடையாது. உள்ள சேவிக்கணும், போய் இப்படி அண்ணாந்து பார்க்கணும். என்னுடைய உயரம் வச்சுக்கோங்க 7 அடின்னு 8 அடின்னு வச்சுக்கோங்க. ஆப்பிரிக்க மனிதன் மாதிரி வச்சுக்கோங்க. இல்ல 8 அடி இருக்கேன், 8 அடி மேல பாருங்க, ஒரு 4-8 அடி மேல போனாதான் அது திருமுக மண்டலம் தெரியும். என்ன சொல்றோம்? குங்குமா அங்கித வர்ணாய குந்தேந்து தவளாயச்ச. விஷ்ணுவாக கூப்பிடுறோம். விஷ்ணுவாக எம்பெருமானை தூக்கி கொண்டு செல்பவனே, வாகனமானவனே, விஷ்ணுவாக நமஸ்துப்யம் பக்ஷிராஜாய தே நமஹா என்று 2வது ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு அவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ளே. அப்படி கோவிலுக்கு போக வேண்டிய முறை. பார்க்காமே எங்கே எது இருக்குன்னு தெரியாமே போகக்கூடாது. கேட்டுக்கணும், பெரியவங்களை கேட்டுக்கிட்டு எப்படி உள்ள சந்நிதிக்கு உள்ள போகணும் அப்படிங்கிறது தெரியணும். இங்கே துவாரபாலகர்கள் என்று சுவற்றிலே வரைந்திருக்கிறார்கள். அதனால இந்த துவாரபாலகாபியாம் நம சண்ட பிரச்சண்டாதி துவாரபாலகேபியோ நம என்று பன்மையிலே சொல்லி வைகுண்டத்திலே ஜெய விஜய என்று 2 பேர் பெயர். இந்த மாதிரி குந்தம் என்று கூட அவர்களுக்கு பெயர். அவருடைய அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே செல்ல வேண்டியது. புல்லரையன் கோயில், கோ அரசன், இல் இடம், கோயில் தெரியும் உங்களுக்கு, டெம்பிள். புல்லரையன் கோவில். கருடாழ்வாரை சந்திக்க வேண்டியது, சேவிக்க வேண்டும் என்றால் நாச்சியார் கோவில் போய் செல்ல வேண்டும். அந்த கஷேத்திரத்தை நினைவுபடுத்துவேன். கல் கருடன் என்று பேர், கல் கருடன். அங்கே ஒரு அதிசயம் உங்களுக்கு தெரியும். 4-5 பேர் தான் முதல்ல அந்த கருடனை எழுந்தருளச் செய்வார்கள் சந்நிதியிலிருந்து. அடுத்த அந்த படி தாண்டின உடனே 8 பேர் தேவையார். இன்னொரு படி தாண்டினா 16 பேர், அதுக்கப்புறம் 32 பேர், அப்புறம் 64 பேர், அப்புறம் 128 பேர். அவருக்கு மேல இருந்தாதான் தூக்கவே முடியும், அவர் எழுந்தருள பண்ண முடியும். கருடன் எம்பெருமானை தூக்குகிறேன் என்று ஒரு கர்வத்தோடு இருந்தான். ஆனா அவருக்கு ஒரு பேர் இருக்கு, வேதாத்மா விஹகேஸ்வரா என்று ஆள வந்தார். ஒரு ஆசிரியர் யாமுனாச்சாரியர் என்ற சம்ஸ்கிருதத்திலே பெயருடையவர், திருநாமம் உடையவர். 4 ஸ்லோகத்திலே தாயாரை பற்றி போற்றும் பொழுது சதுஸ்லோகி என்ற பெயரிலே காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஹி ஷய்யா ஆசனம் வாகனம். வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரா, யவனிகா மாயா ஜெகன்மோகினி.
பிரம்மேஷாதிஸ்வர விரஜஸ்ததைத ஸ்வத்தாச தாசீகணா ஸ்ரீரித்தேவச்ச நாமத்தே பகவதி புரும கதம் துவாம் வயம். ஒரே எழுத்து தான் தாயார் பேரு. பத்மாவதின்னு 4 எழுத்து இருக்கு. பத்மாவதி 4 எழுத்து. ஒரே எழுத்துல சொல்லுங்க. ஸ்ரீயை நமஹ. ஸ்ரீதான். ஸ்ரீனா செல்வம். நமக்கு வேண்டியது துட்டு, பணம், காசு. இது என்ன சொல்றீங்க? ரூபாய் இல்லை, எல்லாம் விதவிதமா தமிழ்ல சொல்றீங்களே தவிர ஸ்ரீங்கிறது எல்லா விதமான செல்வம். மழலை செல்வம், எல்லா விதமான செல்வம் நமக்கு வேணும். எவ்வளவு வேணும்னா இவ்வளவு வேணும்னு அளவே தெரியாம அளவற்ற செல்வம். அதனால நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுவே கேட்கணும். ஷரீரே ஜர்ஜரே பூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்னவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரி. என்ன சொன்னா நோய் வராது? அச்சுதானந்த கோவிந்த நாம உச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகா சத்தியம் சத்தியம் வதாமியம். நான் சொல்றது சத்தியம் தான், உண்மையை சொல்லுங்க. நம்ப மாட்டீங்களா? சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் உத்ருத்திய புஜம் உச்சதே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி நதெய்வம் கேசவாத்பரம் என்று சொல்றோம். கேசவனை அல்லால் வேறொரு தெய்வம் இல்லை. கேசவ மாதம் இந்த மார்கழி மாதம். இங்கே புள்ளரையன் கோயில் சொன்னா கருடன் ஆழ்வாரை சேவித்து புள்ளரையன், அதாவது பறவைகளுக்கெல்லாம் தலைவனான கருடனுக்கு தலைவனான தலைவனான அரசனான அவன் இருக்கும் இடத்தில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டு. அவ கேட்டா அது சங்கு பாட்டு எப்ப பார்த்தாலும் தான் ஊதிக்கிட்டு இருக்கும். நீங்க பாருங்க, உங்க கிராமத்துக்கெல்லாம் போங்க. இங்க இந்த பக்கம் நான் எங்க போனேன், தஞ்சாவூர் பக்கம் போய் இங்க காரப்பங்காடு என்ற ஒரு கிராமத்துக்கு போனேன். அங்க ஒரு 2 ஆண்டுகள் இந்த மாதிரி திருப்பாவை உபன்யாசம் பண்ண பாக்கியம் கிடைச்சது. அப்போ அங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் போனா ஒலிபெருக்கி இருக்கிறது. அந்த ஊர் பூராக அந்த ஒலி கேட்கிறது. காலையிலே ஏதாவது ஒரு திருநாமத்தை சொல்லுகிறார்கள். ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா. ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் சொல்லுகிறார்கள். 6 மணிக்கு ஒரு தடவை சொல்லுகிறார்கள். ஏன்னா நல்லவேளை 5 மணிக்கு சொல்றாங்களா தெரியல, பார்த்தேன், நான் எழுந்திருக்கலையோ இன்னும். 7 மணிக்கு ஒரு தடவை சொல்லுகிறார். மணி அடிக்கும் அந்த பகவத்கீதை ஸ்லோகம், நாராயணா நாராயணான்னு ஒரு திருநாமம். 8 மணிக்கு, 9 மணிக்கு, 10 மணிக்கு. இதெல்லாம் அடையாளம் இல்லைன்ட்டான். வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்கலையோ, கேட்கல. காது செவிடான்னு அப்புறம் கேட்கிறான். காது கேட்கலையான்னு நல்ல ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தையில் மந்திரப்பட்டாளோன்னு தூமணி மாடத்து பாசனம் 9வது பாசனம். அதுக்கப்புறம் நோற்றுங்கிறது 10வது பாசனம். இந்த பாசனத்துல வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்கலையோ. இப்போ இதை உடனே அந்த ஆச்சாரியனை பற்றியும் சிஷ்யர்களை பற்றியும் சேர்ந்தே சொல்லிடுவோம். நாழி ஆயிடும். அதில் புல்லும் சிலம்பினகான் மாணவர்கள் நிறைந்து விட்டார்கள். வாசலிலே ஆசிரியர் வீட்டின் வாசல். குருகுலம்ங்கிறது ஹாஸ்டல். இங்க இப்படி செய்யக்கூடாது. அப்படி முன்னாடி சொல்றீங்க. நீங்க 4-5 வருஷமா கேட்டுட்டு, ஒரு 4-5 வருஷமா கேட்டிருக்காங்க. 4 வருஷமா கேட்டு இருக்காங்க. திருப்பாவை ப்ரொஃபஸர், பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல ப்ரொஃபஸரா. அதனால அவங்களுக்கு சொல்லியே தெரிய வேண்டியதில்லை. இது இங்கே மனிதர்கள் ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மா இருந்தாலும் மத்தியே மாதவா திச்சதி என்று சொல்லுவோம். 2 பேர் நமஸ்காரம் ஒருத்தருக்கு பண்ணும் பொழுது, அதனால வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத் பிரணமே துவி மத்தியே மாதவா திஷ்டதி நத்து கோபால. கோபால நாம்னா, திருநாராயண நாம்னா எவம் மாதவா திஷ்டதி. பிராட்டியும் எம்பெருமானும் சேர்ந்து நடுவில் இருக்கிறார். உங்களையோ என்னையோ ஒருவருக்கொருவர் சேவிக்கவில்லை என்றார். எம்பெருமானை தான் சேவிக்கும். இருந்தாலும் கோவிலிலே சேவிக்கும். ஒரு சில இடங்களிலே நம்ம தூய்மையான இடத்துல கூட சேவிக்கணுமே தவிர தூய்மை இல்லாத இடத்துல சேவிக்கணும். ரோட்ல பார்க்குறோம், எம்பெருமானை சேவிக்கலாம். அது என்ன, அதுக்கு அப்போ வந்துட்டான்னா தூய்மையாக எடுத்து அந்த பூத்தம்பவி. அப்போ
இப்ப சொன்ன ஆரம்பத்துல புல்லும் சிலம்பினகான் வாசலில் கூடி விட்டார்கள், ஆசிரியருக்காக காத்து கொண்டிருக்கிறார். புல் இங்கே மாணவர்கள், புல்லும் சிலம்பினகான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேற்று என்ன பாடம் படித்தோம் என்று நினைவு இருக்கிறதா என்று ஒருத்தர் கேட்க, மற்றவர் சில பேர் நன்றாக நினைவு இருக்கிறது என்று அந்த வார்த்தையை சொல்ல ஒருவருக்கொருவர் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால புல்லும் சிலம்பினகான். புல்லரையன் கோயில், புல்லரையன் என்பது இங்கே ஆசிரியர், தலைமை ஆசிரியர்னு வேணா வச்சுக்கோங்களேன். புல்லரையன் கோ தலைவன், அதனால தலைமை ஆசிரியர் அல்லது பிரின்சிபல் வீட்டில் இருக்காங்க. புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின், அவருக்கு வெள்ளை விழிசங்கின் என்றால் ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷத் சொல்லிக் கொடுக்க இன்று தயாராக இருக்கு. வெள்ளை ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷத். அப்படி அந்த 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 பர்டிகுலர் அந்த இதுக்கு அந்த வார்த்தை வெள்ளை. அந்த தோழி சொன்னா, உங்க கண்ணுக்கு எதுவுமே வெள்ளையாக தெரியும், நீங்கள் நல்லவர்களாக இருப்பதாலே கருமை நிறமான கண்ணனை தெரியவில்லையே தவிர வெள்ளை நிறமான ஹயக்கிரீவனை தெரியும், குதிரை முகமான உடைய ஹயக்கிரீவனை தெரியும். சங்கு எப்பொழுதும் அதான் சொன்னேன், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஊதுவார்கள். அப்புறம் கோயிலிலே பணியாளர்கள் இருக்கிறார்கள், காவலாளர்கள் இருக்கிறார், அவர்களுக்காக விழிப்புக்காகவும் இரவு பூராவும் சங்கு ஊதி இருக்கலாம். அதனால விடிந்ததுக்கு அடையாளமாகாது. அப்படி சொல்லும் பொழுது வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்கலை. வேதம் கற்றுக்கொள்ளும் பொழுது உறக்க சொல்லணும், அப்பதான் உங்க உச்சரிப்பு சரியா இருக்கான்னு ஆசிரியர் பரீட்சை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால மெதுவா சொன்னா எப்படி சம்ஸ்கிருத சோத்திரங்களை தமிழ் மாதிரி படிக்கக்கூடாது இல்லையா? அப்படி இங்க இந்த உச்சரிப்பு சரியாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஸ்வரம் இருக்கணும். உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரித்தம் என்ற ஸ்வரம், புளுத்தம் என்று 4வது ஸ்வரம். அதனால 4 மாத்திரை இருக்கணும். தொடங்கும் பொழுது ஹரிஹி ஓம் என்று 4 மாத்திரை, அச்சந்திரமோ அஸ்வமேதமோ காட்டகமோ ருத்ரமோ சமக்கமோ இது எல்லாத்தையும் சொல்லும் பொழுது 4 மாத்திரை சொல்லணும். அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது 4 மாத்திரை சொல்றாங்க. அதனால ஒருத்தர் பேர் சொல்றார், பேர் சொன்ன உடனே சர்மா என்று சொல்ற, ஆயுஷ்மான் பவ என்று சொல்ற, தீர்காயுர் பவ என்று சொல்லணும். தீர்காயுர் பவன் சொல்லக்கூடாது, ஆயுஷ்மான் பவ தீர்காயுர் பவ, தீர்காயுஷ்மான் பவன் சொல்ற. ஆயுஷ்மான்னாலே சதமானம் பவதி. அப்படி வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்கலையோ, அவ இல்லைன்னு சொல்றாளா, திட்டுறாங்க, பேய் பெண்ணே, ஒரு அதிர்ச்சியாவது கொடுக்கலாமே குளிர்ல அப்படின்னு. பேயின்னு கூட்டா பிசாசின்னு கூட்டா வருவாளா அப்படின்னா, இனிமே அந்த அடுத்த இதுல சின்ன குழந்தையாக இருக்கிற கண்ணனுக்கு பேய் உருவத்திலே ஒரு பூத்தனை என்ற அறைக்கு வரப்போகிறாள் என்ற ஒரு சுட்டி காட்டுவதற்காக துவனி என்று சொல்வார்கள் ஆங்கில சம்ஸ்கிருதத்தில், சஜஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார், இறைச்சி பொருள் என்று தமிழை சொல்வார். அப்படி உள்ளர்த்தமாக அப்போ சொன்னா, அதனால எப்பொழுதுமே அந்த கோடிட்டு காட்டுறது உண்டு, புராணங்கள்லையும் உண்டு. இங்கே புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரவம் கேட்டியோ பிள்ளாய், ஒன்றும் அறியாதது போல நடிக்கிறாயே, ஒன்றும் தெரியாதவள் போல பாப்பா மாதிரி நடிக்கிறாய், சின்ன பாப்பா மாதிரி நடிக்க, எழுந்திராய், எங்களோடு வா, உன்னை விட்டு விட்டு நாங்கள் செல்வதற்கு தயாராக இல்லை, உனக்கோ பகவத் அனுபவம் இல்லை, எங்களுக்கோ அனுபவம் வேண்டி இருக்கிறது, ஒன்றாக கூடி அந்த பகவத் அனுபவத்தை பெருக வேண்டுமே தவிர நாங்கள் உன்னை விட்டு விட்டு போவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இந்த 5 லட்சம் பேர்ல எத்தனை பேர் தூங்கினாங்க, எத்தனை பேர் தூங்கலைன்னு தெரியல. அதனால ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு தோழியை எழுப்புகிறார். அதனால நாங்களே சொல்லுவோம், நீங்க சம்ஸ்கிருதம் படிக்கும் பொழுது பக்கத்து வீட்டுல ஏதோ வெடி வெடித்து விட்டது என்று நினைத்து ஓடி வர வேண்டும், அப்படி சம்ஸ்கிருத உச்சரிப்பு வேண்டும். சொல்லுவோம், என்ன படிக்கிறார் அப்படின்னு படிக்கல, ஏதோ தீபாவளி வெடி வெடிக்கிறாருன்ற மாதிரி நினைச்சுக்கணும். அப்படி இந்த மாதிரி எல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் சரியா இருக்கும். அப்படி பிள்ளாய் எழுந்திராய் பேய், அப்போ ஒரு அதிர்ச்சி கொடுக்க பார்க்கிறார்கள்.
ஏற்கனவே எம்பெருமான் குழந்தை கோகுலத்துக்கு வந்து விட்டான், கோகுலத்தில் தான் பிறந்திருக்கிறான் என்று நாம் எல்லோரும் கோபியர்கள்லாம் நினைத்திருக்கிறோம். அதனால அந்த அவன் சாகதம் செய்து விட்டான். பேய்மலை நெஞ்சுண்டு பூத்தனா என்று ஒரு அறைக்கு வந்தாள். நேற்றே சொன்னேன், கம்சன் வருவதற்கு பயந்து அவன் அரக்கர்களை அனுப்பிவிட்டான். சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, அதி லவ்லியாத் ராவணன். இன்னொருவர் மனைவி ஆசைப்பட்டவனாலே அவன் கெட்டான். அதி லவ்லியாத் ராவணன். அதி மானாத் பலிகி, கர்வம் கொண்டு மகாபலி சக்கரவர்த்தி கெட்டான், பாதாளத்துக்கு போயிட்டான். 3 உலகையும் அரசாண்டவன். அதி பயாத்து கம்சா, தினமுமே இரவும் சரி பகலும் சரி தூக்கம் வரணும். கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்தொழில் தான் தந்தானோங்கிற பாசுரத்துல இவனுக்கு தர முடியலையா, கம்சனுக்கு தர முடியல கும்பகர்ணன். அதனால தூக்கமே இல்லாத நாளை கழித்தான். ஒரு அசரீரி வாக்கு வேற வந்து சொல்லிடுச்சு, 8ஆம் குழந்தை உனக்கு எமனாக ஆயிடும்னு. நாரதர் வந்து கிளப்பி விட்டுட்டு போயிட்டாரு. முதல் குழந்தை தான் 8ஆம் குழந்தை, 8ஆம் குழந்தை தான் முதல் குழந்தைன்னு இப்படி எண்ணி பாருன்னு சொல்லிட்டார். குழப்பறதுக்கே ஒருத்தார். அதனால மோகிதா, கிருஷ்ணன் கிருஷ்ணன் நினைத்தது பயந்தாங்கொள்ளி கம்சனை தவிர நாம கூட. இந்த அரக்கர்கள்லாம் தவம் செய்து வரம் பெற்று விடுவார், நம்மை விட திறமைசாலிகளாக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கச்சே பேய்மலை நெஞ்சுண்டு சரி அடுத்த அதிர்ச்சி கொடுக்கலாமேன்னு சொல்லி கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. முதலே பேய்மலை நெஞ்சண்டு என்று சொல்லும் பொழுது வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே ஒரு படுக்கை அறைக்குள்ளே தானே நம் குழந்தை இருக்கிறது என்று தைரியமாக இருந்த யசோதை பால் காய்த்து கொண்டு அதை தயிராக்கி, அதை மோராக்கி, கடைந்து வெண்டையாக்கி, நெய் உருக்கி அந்த மாதிரிலாம் செய்ததுனால பத்திரமா தானே குழந்தை இருக்கும். அப்படிங்கச்சு கூர்வேல் கொடுந்தெழன் நந்தகோபன் வெளியில போயிருக்கிற போது வந்துட்டாள். சமயம் பார்த்து வந்தவள், அழகான பெண்ணாள் வந்தால். அதனால பேய்மலை நஞ்சுண்டு உயிரையும் பாலையும் விஷத்தையும் அமுதாக கொண்டவன் கண்ணன். அப்படி ஒரு மாயம் செய்தவன் நம்மை காப்பாற்ற மாட்டானா? நீ எழுந்துடாய். முன்னாடியே ஒரு சந்தேகம் கிளப்பி விட்டாலே ஒரு கிழவி, ஒரு தோழி. அதனால அது மாதிரி இப்படி இல்லை, மாயம் செய்தவன் பேய்மலை நஞ்சுண்டவன். அப்புறம் சரி உள்ளதான் இருக்கு, இந்த குழந்தை அழுததுனால பாலுக்காக அழுகிறது என்று நினைத்து வந்தவள் அந்த பூத்தனா அறைக்கு கீழே கிடந்ததை பார்த்து பயந்து சரி வெளியிலே போக வேண்டும் என்ற ஆசையிலே குழந்தை அழுகிறதோ என்னவோ என்று வாசலிலே ஒரு கட்டை வண்டியில் கீழ் தூளி கட்டி அதிலே கிடத்தி இந்த இயற்கை காற்றுப்பட வைத்தாள். அங்கே ஒரு அசுரன் வந்தான், கம்சன் அனுப்பிய அசுரன், சகடாசுரன். கள்ளச்சகடம், சாதாரண சக்கரம் தான், 2 சக்கரம் தான் அந்த கட்ட வண்டியில இருந்தது. அந்த அந்த 2 சக்கரத்துக்கு நடுவில் தான் இவனை இந்த தூளியில கிடத்தினாள் குழந்தை யசோதை. அப்படி இருக்கும் பொழுது அந்த சகட உருவமாக, அதாவது அந்த வீல் சக்கர உருவமாக வந்தான். இவன் சக்கரத்தாழ்வாரை வைத்துக் கொண்டு போய் சக்கரத்தை போய் உருவமாக வரலாமோ அவனுக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே இந்த அசுரர்கள் கம்சன் என்ற எஜமானனை விட்டு விட்டு மோட்சம் கிடைக்கும், கண்ணன் கையால நமக்கு மரணம் ஏற்படும்னு ஆசையாகும். அதனால கள்ளச்சகடம், திருட்டு பயலாம். திருட்டு பயலுக்கே திருடனா, திருநெல்வேலிக்கே அல்வாவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருடன்ட்டு போய் திருடு விளையாட்டு விளையாடலாமா? வந்தான், பாலுக்கு குழந்தை அழுவது போல உதைத்து, அப்போ கூட இடது காலால் உதைத்து சொல்லுவாங்க. வலது காலால் உதைச்சா கூட ஒரு மதிப்பு உண்டாம். இடது காலால் திருவடியால் உதைத்து அந்த சக்கர வடிவில் வந்த சக்கடாசுரன் மாண்டான். அதை பார்த்து எல்லோரும் பயந்து விட்டால் திருப்பி குழந்தைய உள்ள வீட்டுக்குள்ள அழைத்து வந்தான். கள்ளச்சகடம் கலக்கழிய, அவன் உயிரும் உடலும் நடுங்கன கலக்கழிய கால் ஓச்சி, காலை தூக்கினவன் என்று சொன்னான். கால் ஓச்சி. சரி, அது யாருன்னு தோழி கேட்டான். இப்படி எல்லாம் எழுப்ப வந்திருக்கீங்களே, இந்த கதையெல்லாம் சொல்றீங்களே, அதிர்ச்சி எல்லாம் கொடுக்குறீங்களே, நான் எழுந்துட்டேன், ஆனா என்ன காரணம் அப்படின்னா, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தியன். வெள்ளம்ங்கிறது இங்கே பால் வெள்ளம், அதாவது திருப்பார்கடல், க்ஷீராப்தி. க்ஷீராப்திநாதனை இப்பொழுது வியூக ரூபத்தை நினைவுபடுத்துகிறாள். 2வது பாசனத்திலிருந்து இப்ப 6வது பாசனத்திலையும் இதை நினைவுபடுத்துகிறார்.
க்ஷீராப்தி. அதனால வெள்ளத்து அரவில், அரவில் ஆதிசேஷன் என்ற பாம்பு படுக்கையில் துயில் அமர்ந்த வித்தினை, தூக்கம் செய்வது போல பாசாங்கு பண்ணுகிறவன். துயில் அமர்ந்த உட்கார்ந்து யாராவது தூங்குவாளான்னு நம்ம இப்ப உட்கார்ந்தே தூங்குறது உண்டு. அதனால அப்படி இல்லை. அதனால உட்கார்ந்து இருக்கான். அப்ப பரமபதநாதனாகவும் இருக்கு. அமர்ந்திருக்கிறது பரமபதநாதன் ஆதிசேஷன்ல. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் உல்கும் அணையாம், பெருமார்க்கு அரவு என்று சொல்லுது. அப்படி சிம்ஹாசனமா இருந்தால் சிம்மாசனமா ஆழ்வார் வாசம். அப்படி இந்த ஆதிசேஷனுடைய படுக்கையில உட்கார்ந்து இருக்க அரவில், வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை, தூங்குவது போது பாசாங்கு பண்ண அவன்தான் வித்து என்றால் இந்த உலகத்துக்கெல்லாம் சமவாயி காரணம், பிரதான காரணம், நிமித்த காரணம், இப்படி எல்லா காரணமும் அவன்தான். எல்லா காரணங்களும் இருக்கு, சர்வ காரணங்கள். அப்படி வித்தினை, ஒரு வித்து என்பது ஒரு விதை. அந்த விதையிலே செடி, மரம், கொடி எல்லாம் உண்டாகும். பார்ப்பதற்கு சிறியதாக இருக்கும். இந்த ஆலமர விதை பிறகு வளர்ந்தபோது பார்த்தா பெரிய ஆலமரம், விழுதுகளோடு இருக்கிற ஆலமரம். அந்த சிறு விதையிலே எப்படி அவ்வளவு சக்தி பொதிந்து இருக்கிறது என்பதை நாம் அதை எம்பெருமான் வித்தாக இருக்கும்பொழுது கண்டுபிடிக்கும். அப்படி அந்த அவன் தான், அந்த விதை தான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு புரிவதற்கு எம்பெருமான். அதனால சிறியதாகவும் இருப்பான், பெரியதாகவும் இருப்பான். அணோர் அணியான் மகதோ மகியான் என்பது வேதம். அப்படி இங்கே இந்த வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, சரி விடிந்ததுக்கு ஏதோ அடையாளம் சொன்னீங்களே, நீங்க திருப்பார்கடல்ல இருக்கிற வியூக ரூபத்தை தானே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்காக உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் கேட்டிலையோ சரி. உள்ளத்துள், அதாவது வெளியில பார்க்கிற அச்சாவதாரத்தை உள்ளேயும் பார்க்கணும், அத்தறியாமையா பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது உள்ளத்து கொண்டு அதை நிறுத்தி வைக்கணும். யார் யாருன்னா முனிவர்கள், மனநாத் முனி, எப்பொழுதுமே தியானம் செய்பவர்கள், அவர்கள் முனிவர்கள். யோகிகள், உபவாசம் இருப்பவர்கள் மற்றும் உபாசனம் செய்பவர்கள், அவர்களுக்கு யோகிகள் என்று. அதனால அவர் நிறைய தெரியும், அவங்க யோக சூத்திரம் படிச்சிருக்காங்க. அதனால சஹஸ்ரநாமத்துக்கு போகும்போது அவர் யோக சூத்திரம் தான் நிறைய பேர். அதனால அஷ்டாங்க யோகம் இருக்கு, அட்ட யோகம் இருக்கு. அதனால மனதாலே மனோயோகத்துல இருக்கிறார்கள் அந்த யோகிகள். முனிவர்களும் யோகிகளும் நான் இப்ப எப்படி எழுந்திருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுகிறேன். படுக்கையில எழுந்திருக்கும் பொழுது மெதுவாக எழுந்திருக்கணும், மெதுவாக. அதுக்காக 4 மணிக்கு எழுப்பி 6 மணிக்கு எழுந்திருக்கூடாது. அதனால மெதுவாக எழுந்திருக்கிறதுனா வலது கையோ அல்லது இடது கையோ 2 கையும் நம்முடைய மார்பிலே வைத்துக்கொண்டு எழுந்திருக்கணும். நம்முடைய இதயத்திலே எழுந்திருக்கின்ற எம்பெருமானுக்கு ஒரு அதிர்ச்சியும் ஏற்படாமல் தடார் புடார் என்று எழுந்திருக்கூடாது. எழுந்து உடனே ஓடக்கூடாது. ஓட முடியாதுங்கிறது வேற, தூக்க கலக்கத்துல இருந்தாலும் வயது சிறியவர்கள் அப்படி செய்யலாம். அலுவலகத்துக்கு போவதற்காக 9 மணிக்கு போய் சேர வேண்டும், 8 மணிக்கு எழுந்திருந்தா என்ன ஆகும்? அதனால வேகமா அப்படி அதனால எம்பெருமானுக்கு அதிர்ச்சி ஏற்படாமல் மெல்ல எழுந்து அரி என்ற பேரர் தொலை தூரத்தில் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த எம்பெருமான் திருநாமத்தை சொல்லணும். ஹரிஹி சொல்லுங்க, ஹரிஹி 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 7 முறை. 7வது அவதாரம் ராமன், 7வது நட்சத்திரம் புனர்வசு. மீண்டும் புனகா வசுதேவனுடைய புத்திரனாக பிறப்பேன் என்று அந்த நட்சத்திரத்தை குறித்து பிறந்தான். இப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால 7 ராகங்கள், 7 ஸ்வரங்கள், 7 ஸ்வரங்கள் ராகங்கள். அதனால இந்த மாதிரி நிறைய உண்டு. சப்த கன்னிகைகள்னு ஒன்று சொல்றது. அதனால இந்த 7ங்கிறது முக்கியம். இங்கே மகாபாரதத்தில் 18ங்கிறது முக்கியம். கண்ணனை பற்றி சொல்லும் பொழுது 18 அத்தியாயம் மகாபாரதத்தில் இருக்கிற பகவத்கீதையினுடைய அத்தியாயங்கள். 18 அட்சௌகிணி சேனை, 18வது நட்சத்திரம் கேட்டை,
18 18 வரை திருக்கோஷ்டியூருக்கு ராமானுஜாச்சாரியர் ஆசிரியர்கிட்ட போய் கேட்டார் அஷ்டாட்சர மந்திரத்தை. இப்படிலாம் 18 இங்கே யுத்தம் அதாவது நிறைய இருக்கு. அப்படி இங்கே அந்த ஆரம்பத்திலிருந்து வந்துடுவோம். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரரவம் நமக்கும் உள்ளம் புகுந்தார். முனிவர்களுக்கும் நோய்களுக்கும் மட்டும் உள்ளம் புகுறாமல் நாமளும் முனிவர்களும் நோய்களமாக ஆகி கராக்கிரே வசத்தே லட்சுமி என்று 2 ஸ்லோகத்தை சொல்லி நமஹா ஆதிசேஷாய என்று ஆதிசேஷனுக்கு வணக்கம் சொல்லி எழுந்திருக்குச்சு. மெதுவாக எழுந்திருந்து நம்ம கடமைகளை காலை கடன்களை முடிக்கும். முதல்ல 2 வரி சொல்லிட்டு ஆசிரியரை பற்றி உள்ளம் செல்லமனால் மாணவர்கள் பேசுகின்றார்கள். எப்பொழுது வகுப்பு ஆரம்பம், என்ன இன்றைக்கு தலைப்பு, என்ன சொல்லிக் கொடுக்க போகிறார் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளி செங்கின் பேரரவம் கேட்டிலையோ கருட தண்டகம் கருட பஞ்சாசத் என்ற 2 ஸ்தோத்திரங்களை நாம் அனுசந்திக்க வேண்டிய வழக்கம் வைணவர்களுக்கு. அதனால் அந்த கதை ஒரே ஒரு நிமிஷத்தில் சொல்கிறேன். வேதாந்த தேசிகனுக்கு பல சோதனைகள் வந்தது வாழ்விலே. 101 ஆண்டுகள் வாழ்ந்தவர். ஸ்ரீரங்கத்திலே நிறைய ஆண்டுகள் வாழ்ந்தவர். தூப்புல் என்ற கிராமத்திலே காஞ்சிபுரம் பக்கத்திலே அவதரித்தவர். அவர் 119 நூல்களை இயற்றியவர். 114 இப்பொழுது கிடைக்கின்றன. அதில் 29 ஸ்தோத்திரங்கள், 29லே 2 கருடனை. அதாவது தாயாரை பற்றி கூட ஸ்ரீஸ்துதி 1, பூமாதேவியை பற்றி பூஸ்துதி 1, ஆண்டாளை பற்றி கோதாஸ்துதி 1, இந்த கருடன் கூட 2. அதாவது எம்பெருமானுக்கு கைங்கரியவர்களாக நித்தியசூரிகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களை புகழ்ந்து பேசினால் எம்பெருமானுக்கு மிகவும் உகப்பு என்பது வைணவ மரபு. அதனால என்னுடைய பக்தனை நீ போற்றினால் நான் உனக்கு அருள் புரிவேன் என்று சொல்கிறான். அப்படி அதனால புள்ளம் ஜனமான் புள்ளரையன் கோயில். அதனால கருடனை பற்றி நாம் புகழ்ந்து பேசி நான் எனக்கு நினைச்சேன், என்னடா அது கருடனை பற்றி 2 ஸ்தோத்திரம் இருக்கு, ஆதிசேஷனை பற்றி ஸ்தோத்திரம் இல்லையேன்னு அடியேன்னு ஒன்று எழுதினேன். அதை யூடியூப்பில் போட்டிருக்கோம். ஆதிசேஷ விம்சதிகின்னு 20 ஸ்லோகம் எழுதியிருக்கோம் இந்த சம்ஸ்கிருதத்தில். அதே மாதிரி விஸ்வக்சேனரை பற்றி இல்லை. விஸ்வக்சேனருங்கிறது அவர் செக்யூரிட்டி, என்னன்னு கேட்டால் காவல் காக்கிறவர். அவரும் நித்தியசூரி, எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய சந்நிதியில் உள்ளே இருக்கிறவர். இந்த துவாரபாலகர்கள் வாயிலே காப்பாளர்கள், வாயில் காப்பாளர், அவர் உள்ளே காப்பாளர். ஆதிசேஷனும் எம்பெருமானை ரங்கநாதனை காக்கக்கூடியவன் தான். அதனால அந்த 1000 தலைகளாலே இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா 7 தலை 5 தலை இப்படிலாம் உண்டு. அதனால ஆயிரக்கணக்கான தலை. அந்த வாயிலிருந்து விஷத்தை கக்காமல், அதாவது எம்பெருமானுக்கு மேல் படாமல் எதிரிகளுக்கு மேல் படும்படியாக தன்னுடைய விஷ மூச்சு காற்றை வைத்துக்கொண்டு காப்பவர் என்றார். இப்படி ஆதிசேஷன். ஆதிசேஷனை பற்றி அடியன் எழுதிட்டு இந்த விஸ்வக்சேனரை பற்றி எழுதலேன்னு சொல்லிட்டு சதுஸ்லோகி என்று என்னால் 4 தான் எழுத முடிஞ்சது. 4 பாக்கியம் கிடைச்சது. நான் விஸ்வக்சேன சதுஸ்லோகி என்று சம்ஸ்கிருதத்தில். என்ன கேட்டால் இதை இவங்களெல்லாம் நினைச்சு பார்க்கணும். இந்த உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும்னா இவங்களும் அந்த முனிவர்கள் யோகிகள் அந்த பட்டியலில் சேர்ந்தவர். வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ என்றால் உபனிஷத்து சொல்ல கற்றுக் கொடுக்க தொடங்கிவிட்டார். அதை நீங்க கேட்கவில்லையா? அதுமாரி அப்போ பிள்ளாய் எழுந்திராய், இதுக்கெல்லாம் காது கேட்கலைங்கிற மாதிரி ஒரு பொய் நாடகம் நடித்து விட்டான். அதனால அப்படி நடக்கிறதுனால பிள்ளாய் எழுந்திராய். அப்புறம் தான் 2 அதிர்ச்சி கொடுத்தாங்க. வெள்ளத்தரவில் பேய்மலை நின்று, அதுக்கப்புறம் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்று சொன்ன பிறகு இந்த பேய்முலை நெஞ்சுண்டு என்று சொல்லும் பொழுது ஆசிரியர் எந்தெந்த சம்பிரதாயத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அதையும் சொல்லணும். ஒரு சம்பிரதாயத்துக்கு எதிர்ப்பு உண்டு. சததூஷணின்னு ஒருத்தர் 100 எதிர்ப்பு தெரிவித்தார். அதற்கு ஒருத்தர் சதபூஷணி என்று அதை மறுப்பு தெரிவித்தார். இப்படிலாம் உண்டு. அப்படி ஆமாம் ஆமாம் அப்படி எழுதினார். அது மாதிரி இப்போ சரி, எதிர்ப்பு ஏன் பண்றீங்க? வெறும் பகவான் இருக்காரா இல்லையான்னு ஒரு கட்சி இருக்கு, இருக்காருங்கிற ஒரு கட்சி இருக்கு.
2 பேரும் சண்டை போட்டாதான் கோவிலுக்கே வரும். இல்லாட்டா வீட்டில் உட்காந்து மொபைல் பார்த்தோம். அதுக்காக இது சண்டை போடணும், ஆனால் சாஸ்திரப்படி சண்டை போடணும். கைச்சண்டை கூடாது, வாய்ச்சண்டையோடு இருக்கணும். வாய்ச்சண்டை முற்றக்கூடாது, கைச்சண்டைக்கு முற்றக்கூடாது. அதனால பேய்மலை நின்று கள்ளச்சகடம். சில பேர் கள்வர்கள், திருடர்கள் சாஸ்திர சம்பிரதாயத்தை திரித்து பேசி இந்த வேத வாக்கியத்துக்கு இந்த மாதிரி பொருள் என்று மாற்றி சொல்லிவிடுகிறார்கள். கள்ளச்சகடம் கலக்கைய காலோச்சி. அதை வைத்துக்கொண்டு அந்த ஆசிரியர் மற்றவர்களுக்கெல்லாம் இந்த சம்பிரதாயம், நம்முடைய சம்பிரதாயம் சிறந்தது என்று காட்டி கொடுக்கிறது. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை மீண்டும் இந்த உபனிஷத்துக்களை, ஸ்வேதர உபனிஷத்துக்களை, அதாவது சுக்ல யஜுர்வேதம், இந்த இடத்துல உள்ள வந்துட்டோம்னா சுக்ல யஜுர்வேதம் முதல்ல உபனிஷத் சொல்லி கொடுத்துவிட்டு சுக்ல யஜுர்வேதம், சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம் என்ற முதல் 3 பாகங்களை சொல்லி. அதனால வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும், மாணவர்களுக்கு மனதுக்குள்ளே அந்த வேதத்தை புகுத்துபவர் ஆசிரியர். உள்ளத்துக்கொண்டு எப்பொழுது இந்த மாணவர்கள் என்னவாயிட்டாங்க, முனிவர்களாகவும் ஆகிவிட்டாங்க, யோகிகளும் ஆகிவிட்டாங்க. சரி, வேதத்தை படித்தா எப்படி புரியுமான்னு கேட்டால் பொருளை ஆசிரியர்கிட்ட தெரிஞ்சுக்கிறோம். வீட்டுக்கு போய் மனப்பாடம் செய்து அதை தமிழில் சொல்வார்கள் சந்தை திருவை என்று சொல்வார்கள். சந்தை சொல்லிக் கொடுக்கிறார் ஆசிரியர், நாம் மீண்டும் மீண்டும் திருவை சொல்ல வேண்டும். இப்ப சமயத்தில் உருட்டுகிறார்கள். அது உருட்டு, இது பொய் இல்லை, நாம் உருட்ட வேண்டும், அதை மனதில் கொள்ள வேண்டும். அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பொருள் புரியும். அதனால உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் எப்படி வேதம் ஆரம்பிக்கிறது, ஹரிஹி ஓம் என்றார். ஹரி என்ற பெயரளவு. எப்படி முடிக்கிறீர்கள் வேதத்தை, ஹரி ஓம் என்று ஸ்வரத்தை மாற்றி, முதலிலே உதாத்தம் சொல்லாமல் கடைசியிலே உதாத்தம், முதல்ல ஸ்வரம் இல்லாமல் ஹரிஹி ஓம் என்று சொல்லி, கடைசியிலே உதாத்தம் சொல்லி ஹரிஹி ஓம், கொஞ்சம் ரீலே கொஞ்சம் தூக்கி குரலை எழுப்பி சொன்ன. எங்கு பார்த்தாலும் முதலிலும் முடிவிலும் அவன் தான், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியம். அதனால இங்கே அதை காட்டுறதுக்காக வெள்ள முனிவர்களும் யோகிகளும் உள்ளம் குளிர்ந்து, எப்பொழுது எம்பெருமானை பற்றி நினைக்கிறோமோ நமக்கு வயிறும் குளிர்கிறது, மனமும் குளிர்கிறது. அதனால ஆசிரியரை கண்டு எல்லோரும் வணங்கி, மாணவர்கள் நன்றாக சொல்லி கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு நிம்மதியோடு, திருப்தியோடு, மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு செல்வார். இப்படி அந்த தோழியை எழுப்பினா இந்த அடையாளம்லாம் போதல்ல, சரி உங்க கூட வரேன், நீங்க நோட் சொல்லிட்டீங்க, மேலே காலை விடிந்து விட்டது, உங்களை நம்புறேன். இங்க சம்ஸ்கிருதத்திலே ஒரு உண்டு, ஆப்த வாக்கியம் பிரமாணம். உங்களுக்கு வேண்டிய நண்பர் சொன்னால் நம்பணும். ஆப்தகான் என்றால் வேண்டிய நண்பர் மட்டும் இல்லை, உண்மையை சொல்லக்கூடிய நண்பர். எனக்கு வேண்டிய நண்பர் பொய்யை சொல்லக்கூடியவராக இருந்தால் கிடையாது, அப்படி இல்லை. அதனால முதல்ல பிரமாணம்ங்கிறது பிரத்யக்ஷ பிரமாணம், 2வது அனுமானம் பிரமாணம், 3வது சப்த பிரமாணம். சப்தம்ங்கிறது வேதம். வேதத்தை படித்து தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஆப்த வாக்கியம் பிரமாணம். சரி, உங்க வீட்டில் உங்களோட சம்பிரதாயம் வேற, நாங்களும் நீங்களும் ஒரே சம்பிரதாயம், ஆனால் உங்களை வீட்டில் அந்த ப்ரொசீஜர் வேற. அப்படி வேறேன்னு ஏன் சொல்றீங்கன்னா, உங்க பெரியவர்கள் அப்படி செய்திருக்காங்க. மேலையார் செய்வனகள் என்று உங்கள் முன்னோர்கள் எப்படி செய்தார்களோ அப்படி நீங்கள் செய்கிறீர்கள். சிறு சிறு வேற்றுமை தான் உண்டு, நிரம்ப வேற்றுமை கிடையாது. பாஞ்சராத்திர ஆகமத்தில் 4 புத்தகங்கள் மினிமம் நான் பார்த்துருக்கேன், குறைஞ்சது. இந்த ஊரில் ஸ்ரீரங்கத்திலே பாரமேஸ்வர சம்ஹிதா என்று பரமசிவன் எழுதின புத்தகத்தை நாம் பின்பற்றுவோம். இங்கே ஸ்ரீரங்கத்தில், திருக்குடந்தையிலே கும்பகோணத்திலே ஸ்ரீபிரஷ்ன சம்ஹிதா என்ற புத்தகத்தை பின்பற்றுவோம். மேல்கோட்டையிலே திருநாராயணபுரத்திலே ஈஸ்வர சம்ஹிதா பின்பற்றுவோம். பௌஷ்கர சம்ஹிதா இருக்கிறது, சாத்வத சம்ஹிதா இருக்கிறது, புருஷோத்தம சம்ஹிதா இருக்கிறது. இவ்வளவு சம்ஹிதாலையும் படித்தா என்ன தெரியுதுன்னா சிறு சிறு வேற்று. முக்கால்வாசி
99% ஒண்ணுதான், 99 விழுக்காடு ஒண்ணுதான். இது அந்த சின்ன வித்தியாசத்தை நாம புரிந்து கொண்டு வந்தால் நமக்கு அந்த திறமை வரும். இங்க உள்ளே இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று துவாதசாட்சர மந்திரத்தை சொல்ல வேண்டும். அங்க வந்து 8 எழுத்து மந்திரத்தை சொல்ல வேண்டும். நமோ நாராயணாய என்று. சில இடங்களிலே நமோ விஷ்ணவே என்று 6 அக்ஷர மந்திரத்தை, ஷடக்ஷரத்தை சொல்ல வேண்டும். இப்படி எல்லாம் இருக்கு. அதனால அதெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த கோவிலில் உள்ளே வருகின்ற பட்டாச்சாரியர் அந்த படியை வணங்கி உள்ளே அந்த சாவி, கொத்து சாவியை, கூட்டு சாவியை எடுத்துக்கொண்டு இந்த கதவை திறக்கும் பொழுது இதெல்லாம் சொல்லிட்டேன். முதல்ல எடுத்து கொண்டு போய் ஷட்டாரியை தன்னுடைய தலையிலே வைத்துக்கொண்டு பிறகு அப்புறம் மற்ற எல்லா பூஜைகளும் ஆரம்பிக்கணும். திருப்பி கோயிலை மூடும் பொழுது, இரவு வீட்டுக்கு போகும்பொழுது அந்த ஷட்டாரியை தன் தலையிலே வைத்துக்கொண்டு செல்லும். இதெல்லாம் வந்து என்னன்னு காரணம், மமக்காரம் அகங்காரம் எல்லாம் குறைவதற்காக, அந்த சட்டம் என்ற வாயுவை நீக்குவதற்காக நம்மாழ்வாரை நம்முடைய தலையிலே அந்த திருப்பாதங்களாக, எம்பெருமானுடைய திருவடிகளாக நினைத்து கொண்டு தலையிலே வைத்துக்கொண்டு புறப்படும். அது அவருக்கு மட்டும்தான் உரிமை, அது நமக்கு ஒன்றும் கிடையாது. அது ஏன்னா அந்த பாஞ்சராத்திர ஆகமும் தெரிஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும். அது வந்து தியரி மட்டும் படிச்சா போறாது, பிராக்டிக்கலா வந்து எல்லாருக்கும் தெரியும். சட்டார் கரெக்ட் கரெக்ட். நம்மாழ்வார் பிறந்த போதே அந்த வாயுவை வென்று விட்டார். அதனால அவருக்கு என்ன அதிசயம்னு கேட்டதுனால சொல்றேன். நம்மாழ்வாருக்கு திவ்ய தேசம் எங்குமே போகல. எல்லா திவ்ய தேச எம்பெருமான்களும் அவரிடம் வந்து சேர்ந்தார். கண்ணினும் சுருத்தாம்பவருடைய மதுரகவி ஆழ்வாரும் எங்கேயோ வடக்கே பாரத தேசத்தில் இருந்தவர் ஒரு ஒளிப்பிழம்பை வைத்துக்கொண்டு திருக்குறுங்குடி வந்து சேர்ந்தார். ஆழ்வார் திருநகரிக்கு வந்து சேர்ந்தார். இந்த ஒளிதான் அவரை கொண்டு வந்தது. அப்படி ஆதிசங்கரரை பற்றி சொல்லும் பொழுது, தன்னுடைய தாயாருக்கு அந்திம கிரியைகள் செய்யும் பொழுது அவரே நேர பார்த்தார், ஒரு ஒளி வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்து. அது வந்து அந்தர்ஜோதிஹி கிமபி அமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டே. சுவாமி தேசிகன் பகவத்யான சோபானத்தில் ஸ்ரீ ரங்கநாதனை பற்றி அமரநாதிபிரானுடைய ஒரு அனுவாதமாக டிரான்ஸ்கிரியேஷன் சம்ஸ்கிருதத்திலே சாதித்தார். அப்படி அந்தர்ஜோதிஹி கிமபி அமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டே சிந்தாரத்னம். நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிந்தாமணி, சிந்தை கேட்பதெல்லாம் கொடுக்கக்கூடியது என்று சொல்லும். சிந்தாரத்னம் சுலபம், எளிதாக இருக்கிறது. எங்கே ஈக சுலபம் ஈக சித்தி மோக்ஷானுரூபம். என்ன கொடுப்பார் கேட்குறீங்களே? கோயிலுக்கு வந்தா என்ன கொடுப்பார்? நாம என்ன கொடுக்க வேண்டும்? ஆபிரகாம் லிங்கன் சொன்ன, நாம் நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும், நாடு எனக்கு என்ன செய்தது என்று நாம் கேட்கிறோம். அப்படி இல்லாமல் அப்படி சித்தி என்னென்றால் இந்த ஊர் வெற்றி, மோக்ஷானுரூபம் தீனாநாத व्यसन சமனம். நம்மை போல ஏழைகளுக்கு, என்ன ஏழைகள் சொல்றீங்களேன்னா, இயலாமை என்ற ஆக்கிஞ்சன்யம் கார்பண்யம் கைமுதல் இல்லாமை என்ற அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் என்ற அந்த நம்முடைய குணத்துக்கு ஏற்றதாக தீனாநாத, தீன அநாத व्यसन சமனம், கவலையை குறைக்கிறார். व्यसन சமனம். இது யாரு? தெய்வத்தம் தெய்வத்தானாம். இன்றைக்கு சொல்றேன், மறக்காதீங்க, 30 பாசுரத்திலையும் 107 எம்பெருமான்கள், திவ்ய தேச எம்பெருமான்கள், மற்ற அபிமான கஷேத்திரம், ஆச்சாரியன் உகந்த கஷேத்திரம், எல்லா ஊர்ல இருக்கிற அச்சாவதார பெருமான்கள் இங்கே இரவு வந்து இருக்கிறார். கூடவே ஒருத்தர் நல்லா வந்திருக்கான் அவன். ஆனா அரக்கன் விபீஷணன் இலங்கையிலேருந்து அவனால பறந்து அரை நிமிஷத்துல வர முடியும், ஏன்னா அரக்கனால கூப்பிட்டால வந்து இங்கே திருவாராதனம் செய்கிறான். 33 கோடி தேவர்களும் வருகிறார்கள், 66 கோடி ராட்சதர்களும் இங்கே இரவு வருகிறார்கள். இங்கே இந்த எம்பெருமான்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு காலையிலே எத்தனை சீக்கிரம் முடியுமோ அவரவர் திவ்ய தேசத்துக்கு எழுந்துள்ளோம். நமக்கு கண்ணுக்கு தெரியல. நமக்கு என்ன கண்ணுக்கு தெரியுது? இந்த உட்கண்ணுக்கு தெரியும். அந்தர்ஜோதி
அதனால தீனாநாத வியசன சமனம் தெய்வத்தம் தெய்வத்தானாம், தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் பரம் தெய்வம் திவ்யம். அது எதுக்கு நம்ம என்ன என்னதான் அதை பார்க்க முடியும்? திவ்யம் சக்ஷு, உட்கண்ணால தான் பார்க்க முடியும், ஊனக்கண்ணால பார்க்க முடியாது. திவ்யம் சக்ஷு திருஷ்யத்தே ரங்கமத்தியே என்று இந்த ரங்கத்துல தான் நான் அதை பார்க்க முடியும், மேடையில தான் பார்க்க முடியும். இந்த பல நிறமான மேடை, ரங்கம்னா கலர்ஃபுல் ஸ்டேஜ், அதெல்லாம் பார்க்க முடியும். ரங் ஹிந்தி அந்த மாதிரி. அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் இன்று ஒரு முதல் தோழியை பிள்ளாய் என்ற ஒரு அப்பாவி பெண்ணை சொல்றோம். அப்பாவி பெண், இன்னசென்ட், இக்னரண்ட் இல்லை, இன்னசென்ட், அறிவு இல்லாமல் இல்லை. ஒரு பரிசை பண்ணி பார்க்குறோம். இந்த பாசுரத்தை கேட்கும் பொழுது நமக்கும் இப்படியெல்லாம் கேள்வி பதில் இருக்கக்கூடிய பாசுரமா என்று நாம் எழாததுக்கு காரணம் நன்றாக கண்டுபிடித்து விட்டோம் என்ற மாதிரி. காலையிலே குளிராக இருக்கிறது, மார்கழி மாதத்தில் எழுந்திருக்க சொல்கிறீர்கள் என்றெல்லாம் நாம் அதை பார்த்து நாமும் நம்மை போலே அந்த தோழி இருக்கிறாளே தூங்கு மூஞ்சியாக என்ற அந்த சந்தோஷத்திலே நாம் இந்த பாசுரங்களை நாம் அனுபவிக்கலாம். ஆச்சாரியின் சிஷ்யனாகவும் அனுபவிக்கலாம். இந்த ஆண்டாள் தான் நமக்கு ஆசிரியை, நாமெல்லாம் சிஷ்யர் என்று சொல்லி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரு நமஹா. கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமூர், சோதி மணிமாடன் தோன்றுமூர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர், நான்மறைகள் ஓதுமூர், வில்லிப்புத்தூர் வேதக்கோனூர். பாதகங்கள் தீர்க்கும் பரமன், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி, பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம், அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும். திருவாடிப்பூரத்து ஜெகத்து தித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே, 140 முன்னுரைத்தாள் வாழியே, உயரரங்க கேகண்ணி வந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, 9 நற்போதை மலர்ப்பதங்கள் வாழியே, ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று இன்று நிறைவு செய்கிறோம். நாளைக்கு 7வது பாசுரம். கீஷ் என்று பறவைகளைத்தான் கொண்டு செல்றோம். அது எப்படி தைத்திரியோபனிஷத்து எப்படி வந்தது? தித்திரி என்ற பறவைகளிலிருந்து வந்தது. அதனால பறவைகளை அடிக்கடி சொல்றோம். நாம தான் எல்லாத்துக்கும் பறக்கிறோம். அதனால பரப்பு, பரபரப்பு, பரப்பு எல்லாம் நமக்கு தான் இருக்கிறது. அதுக்காக அதை ஆண்டாள் சுட்டி காட்டுகிறாள் என்று சொல்லி, வாதித்விபசிரோ பங்க பஞ்சானனவராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா சிரம் விஜயதாம்.